வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் சர்வதேச மையம் அமைப்பதற்கான கட்டுமான பணியை தடுத்து நிறுத்தி பார்வதிபுரம் கிராம மக்கள் பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். சுபா, இறைவில பெருவெளி இருக்குதென்றால் எங்கே அழைத்து வருவார் வடலூர் வடதிசைக்கே என்று வள்ளல் பெருமான் தனது பாடல்களே பெருவெளியின் சிறப்பை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் கடலூர் மாவட்டம் வடலூரிலே வள்ளலாரால் ஏற்படுத்தப்பட்ட சத்திய ஞான சபையில் வள்ளலாரின் 200வது அவதார விழாவை முன்னிட்டு தமிழக அரசு 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சத்திய ஞான சபை வளாகத்தில் சர்வதேச மையம் அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் தற்பொழுது வள்ளலாருக்கு நிலம் கொடுத்த பார்வதிபுரம் கிராம மக்கள் அந்த சர்வதேச மையம் அமைப்பதற்கான தோண்டப்பட்டுள்ள பள்ளத்தில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போதிய காவல்துறையினர் இல்லாததால் பொதுமக்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் சூழலில் தற்பொழுது இங்கு ஒரு பதற்றமான சூழல் என்பது நிலவி வருகிறது. இந்த சத்திய ஞான சபை வளாகத்திலே அந்த சர்வதேச மையத்தை அமைக்காமல் வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய கோரிக்கையாகவும் இருந்து வந்த நிலையில் 1 வாரங்களாக பணிகள் என்பது நடைபெற்று வந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தற்பொழுது வள்ளலாருக்கு நிலம் வழங்கிய பார்வதிபுரம் கிராம மக்கள் அந்த தோண்டப்பட்டுள்ள பள்ளத்திலே இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.